மகாபெரியவாச்சரணம். ராம அவதாரம் அப்படின்னு சொன்ன உடனே தர்மத்திற்காக எடுத்த அவதாரம், நாம் எப்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதற்காக எடுத்த அவதாரம் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த ராமாவதாரத்தை பற்றி சொல்லக்கூடிய அந்த ராமாயணத்தில் எங்கு பார்த்தாலும் ராமன் ஏதாவது ஒரு விஷயத்தை மற்றவர்களுக்கு அறிவுரையாக சொல்ல வேண்டும் என்றால் ராமனாக சொன்னதாக எந்த ஒரு இடத்திலும் இருக்காது. வேதங்கள் இப்படி சொல்கின்றன, ரிஷிகள் எப்படி சொல்கிறார்கள், இதன்படி நாம் வாழ்வோம் என்று ஒவ்வொரு நொடியும் தர்மம் என்ற ஒரு விஷயத்தை மட்டுமே தன் சிந்தையில் வைத்து வாழ்ந்ததுதான் ராமாவதாரம். லக்ஷ்மணன் கோபப்பட்டு சொல்வான், அண்ணா நீ தர்மம் தர்மம் என்று கட்டிக்கொண்டு அழுகிறாயே, அந்த தர்மத்தால் நமக்கு என்ன ஆகப் போகிறது, அதை விட்டுத்தள்ளு என்று சொன்னபோது கூட ராமன் அதற்காக கோபப்பட்டதும் கிடையாது, தர்மத்தை விட்டு சென்றதும் கிடையாது. அப்படி வாழ்ந்த அந்த தர்மத்தை சொல்லும் பொழுது காட்டுக்கு செல்கிறான். காட்டுக்கு செல்ல போகிறான் என்று சொல்லக்கூடிய அந்த நொடியில் நம் மனம் கூட கலங்கும். ஆனால் ராமனின் முகம் சந்தோஷமாக இருக்கும் பொழுது எவ்வளவு காரண்யத்தோடு அமைதியாக சாந்தமாக இருந்ததோ அதே போல்தான் காட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற கட்டளை பிறந்த போதும் அப்படியே தான் இருந்தான். அப்ப நமக்கு தெரியும் இல்லையா, நாம் சொல்கிறோம் சில நிமிடங்களில் சில நேரங்களில் நாம் என்ன சொல்கிறோம் என்றால், அங்கு சீதையை அப்படி இருக்கிறாள் என்று தெரியாமலா இருக்கும், இவன் ராமனாக இருக்கிறானே, கடவுளாகத்தானே இருந்தான், அவனுக்கு தெரியாமல் போயிருக்குமா என்று எத்தனையோ பேர் கேலி பேசுவார்கள். ஆனால் வந்தது மனிதனாக வாழ்வதற்காக வந்த அவதாரம். அப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய அவதார நோக்கிற்கு எந்த ஒரு பங்கமும் வராமல் பார்த்து கொண்டான் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அப்படித்தான் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த ராமாயணத்தில் எந்த ஒரு இடத்தை எடுத்தாலும் அதன்படி நடந்து கொண்டான் என்றுதான் இருக்கும். ஒரு மனிதனாகவே வாழ்ந்து காட்டிய அவதாரம் அப்படிங்கிறத நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும். அப்படி அவன் காட்டுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்ன பொழுது தாயாக இருந்த கௌசல்யை என்ன செய்தால், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியது. ஏனென்றால் இன்று நாம் நம் குழந்தைகளுக்கு எதை கற்றுத்தருகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா. என்ன விஷயங்களை அவர்களுக்கு சொல்லித் தருகிறோம், இறுதிவரை அவர்களுக்கு உடன் வருவது நாம் சொல்லக்கூடிய அந்த அறிவுரைகள் தான். அப்படித்தான் இங்கு கௌசல்யை என்ன செய்கிறாள் என்றால், ராமன் காட்டுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்ன உடனேயே அவள் பட்சணங்களை எதுவும் ரெடி செய்யவில்லையாம். அப்படியெல்லாம் தயார் செய்து கொடுக்காமல், ராமா இதோ உனக்கு தர்மத்தை தான் நான் பட்சணமாக கொடுத்து அனுப்புகிறேன், எந்த ஒரு நிலையிலும் தர்மத்தின் நெறியில் இருந்து வலுவாமல் நீ நடந்து கொள், அந்த தர்மமே உன்னை காக்கும் என்று சொல்லி அனுப்பினாளாம். அந்த பட்சணம் தான் 14 வருடமும் கெட்டு போகாமல் அவனை காத்து கொண்டே இருந்ததாம். அதனால் தான் ராவணன் அத்தனை அதர்மங்கள் செய்ததால் அந்த 10 தலைகளும் எங்கோ காணாமல் பறந்து ஓடின என்று சொல்வார்கள். ஆக இன்று நாம் நம் குழந்தைகளுக்கு என்ன சொல்லித்தர வேண்டும் என்ற விஷயம் கூட இதோ இந்த ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கௌசல்யை போல் நாம் நம் குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லித்தரலாம். நல்ல விஷயங்கள் என்றால் சக மனிதர்களை நேசிப்பது, சக மனிதர்களின் துன்பங்களை புரிந்து கொண்டு உதவி செய்வது, முடிந்தால் அவர்களுக்கு பண உதவி செய்யலாம், இல்லை என்றால் அவர்களுக்கு ஆறுதலாக 4 வார்த்தைகள் சொல்லி அவர்களை சந்தோஷப்படுத்தலாம், அவர்களுக்கு தைரியத்தை கொடுக்கலாம். என்றும் இந்த தர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். சிறு வயதில் தாயானவள் குழந்தைக்கு சோறு ஊட்டும் பொழுது நிலவை காட்டினாள் என்று சொல்கிறார்களே, அந்த நிலவில் தான் எத்தனை தத்துவங்கள் இருக்கிறது தெரியும் இல்லையா. அதை சொல்லி ஊட்டுவதற்காகத்தான் அந்த நிலாவையே காட்டினார்கள். அது நமக்கு தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை. இப்படி இந்த புராண கதைகளை சொல்லி இப்படியெல்லாம் அவர்கள் தர்ம வழியில் நடந்தார்கள். இறுதியில் அவர்களை அந்த தர்மம் காத்தது அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா, ராமாயணம் மகாபாரதம் இதில் அந்த கடவுளே வந்து அவதாரம் செய்து பட்ட கஷ்டங்களை விட நமக்கு ஒன்றும் அதிகம் கிடையாது இல்லையா.
அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் நாமும் நம் குழந்தைகளுக்கு இந்த தர்ம நெறிகளை சொல்லிக் கொடுத்து அவர்களை தர்ம வழியில் நடக்கச் செய்துவிட்டால், இதோ இங்கு நாம் ராவனை பிரதிஷ்டை செய்துவிட்டால் மட்டும் பத்தாதே, அவன் சொன்ன அந்த தர்ம வழியில் நடந்தான் தானே ராமனுக்கு சந்தோஷம். அதன்படி நாம் நடக்க முயற்சி செய்வோம், அவனை சந்தோஷப்படுத்துவோம். மகாபிரியவா சரணம்.